நீ அவன ஃப்ரெண்ட் நினைக்கிற, ஆனா உன்னை அப்படிலாம் நினைக்கல. அது அவனோட தப்பு இல்ல, நீதான் எப்பவுமே அவன சந்தேக கண்ணோட்டத்தோட பாக்குற. அவன் கிட்ட பேசுறது பழகுறது எதுவுமே அவனுக்கு பிடிக்கல. அன்னைக்கு அவன் என்னெல்லாம் பண்ணனும் உனக்கு தெரியாது பைரவி. சொன்னாலும் நம்ப மாட்டேங்க. உன் விளக்கம் எனக்கு ஒன்னும் தேவையில்ல. சரி, இப்போ எதுக்காக சஞ்சய் வீட்டுக்கு போய் நீ அவனுக்கு சமைச்சலாம் கொடுத்த? அவன் வீட்ல ஹவுஸ் மேட் லீவ்ல இருந்தாங்க, அதனாலதான் அவனுக்கு போய் சமைச்சு கொடுத்தேன். நீ சமைச்சு கொடு, அத நான் தப்புன்னு சொல்லல. நான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. கேட்டா நீ என்ன சொல்லுவ? அவன் வீட்டுக்கு போய் சமைச்சு கொடுக்க கூடாதுன்னு. பைரவி, நான் உனக்கு எத்தனை முறை ஃபோன் பண்ண தெரியுமா? உன் ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு? ஏன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சா? ஆமா. என்ன உளறிட்டு இருக்க நீ? பைரவி, நான் உனக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணேன். சும்மா போய் சொல்லாத. சரி, நான் சஞ்சய் வீட்டுக்கு போனது இருக்கட்டும், நீ எதுக்காக எனக்கு இவ்வளவு வாட்டி ஃபோன் பண்ண? என்ன எதுக்கு வந்து இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க? அப்ப நீ என்ன சந்தேகப்படுறியா? பைரவி, நான் உன சந்தேகம்லாம் படல. அவனால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமான்னு தான் நான் சஞ்சய் வீடு வரைக்கும் வந்தேன். ஆபத்துனா எதை மீன் பண்ற நீ? சஞ்சய் என்கிட்ட தப்பா நடந்துப்பான்னு நினைக்கிறியா? சொல்லு. அவன் என்கிட்ட தப்பா நடந்துப்பான்னு தானே நினைச்சேன். அவன் ஒண்ணும் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுக்கு உடம்புக்கு முடியல, அவனுக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணது உனக்கு பிடிக்கல. அவன் வீடு வரைக்கும் போய் நீ தேடிட்டு வந்திருக்க. அப்ப என் மேல நம்பிக்கை இல்லாம தானே நீ அங்க வந்த? அப்படிலாம் இல்ல பைரவி. உன்னை பத்தி என்கிட்ட நிறைய தப்பு தப்பா சொல்றான். அதெல்லாம் நான் எப்படி சொல்லி உன்கிட்ட புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவெல்லாம் எதுவும் தப்பா சொல்லிருக்க மாட்டான். அவனை பத்தி உன் மனசுக்குள்ள நீ தான் தப்பா நினைச்சிட்டு இருக்க. நான் இவர்கிட்ட சொல்லாம போயிட்டேன், அதனால சஞ்சய் வீட்டுக்கு போய் அவன் கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருக்காரு. டேய், அவ என்கிட்ட சொல்லிட்டு தாண்டா நீ அடிச்சதாலதான் அந்த டிஎஸ்பிக்கு கை பிராக்சர் ஆயிருக்கு. அந்த தம்பி நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு உதவி பண்ணிருக்கு. ஆனா அந்த தம்பியை போய் நீ இப்படி போட்டு அடிச்சிருக்க. கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்காடா? காயத்ரியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா அந்த டிஎஸ்பியோட உதவி நமக்கு தேவை. என்ன பொறுத்த வரைக்கும் பைரவி செஞ்சது எல்லாமே சரிதான். நீ பைரவி மேல கோவப்பட்டதே தப்பு. அவகிட்ட மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளுன்னு சொல்றேன்ல. நான் பைரவி கிட்ட மன்னிப்பு கேக்குறதுலாம் ஒரு விஷயமே இல்ல. ஆனா அந்த சஞ்சய் ரொம்ப தப்பானவமா. வாய மூடுறா. எதை வச்சு நீ அவனை கெட்டவன்னு சொல்ற? அவன் போய் ஏதாவது பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தானா, இல்ல யாரையாவது இழுத்து போட்டு அடிச்சா? பைரவி, நான் இப்பவும் சொல்றேன், உன் மேல இருக்கிற அக்கறையில தான் நான் சஞ்சய் வீடு வரைக்கும் வந்தேன்.